Viewers, வணக்கம் and welcome to Fight Club. So April 21, 2025 ஓட டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது. இந்த கிளவுட் பர்ஸ்ட்னால ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு 5 பேர் இறந்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா சடன் ரொம்ப மழை குறுகிய டைமில் வந்துச்சுன்னா தட் இஸ் வாட் யூ கால்ட் அஸ் கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ப்ராப்பர் டெஃபினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஎம்டி படி சடன் ஹெவி ரெயின் ஸ்டார்ம், ஓகேங்களா, 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு இருக்கணும், அதுவும் 1 மணி நேரத்துக்குள்ளார இருக்கணும், ஒரு சின்ன ஏரியா, அதுவும் 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவுக்குள்ளார இந்த அதிகமான மழைப்பொழிவு அப்படின்றது இருந்துச்சுன்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றதுக்கு காரணம் என்ன, ஒரு அப்வர்ட் கரண்ட் இருக்குது, மேல் நோக்கி காற்றினுடைய விசை அப்படிங்கிறது இருக்குது, ஒரு கரண்ட் அப்டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கரண்ட் அப்படியே மேலே போயிட்டு இருக்கிறத மேலேருந்து கீழே விழுகிற மழை கீழே வர விடாமல் தேக்கி வச்சிடும் அந்த காற்று அப்படிங்கிறது. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு டேம் உடையிற மாதிரி அந்த தண்ணி எல்லாம் மொத்தமாக வர்றது தான் உங்களுக்கு வந்து கிளவுட் பர்ஸ்ட்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீசன்னால தான் உங்களுக்கு கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது ஹில்லி ஏரியாஸ், மவுண்டேனஸ் ஏரியாஸ், இந்த மாதிரி ஏரியாஸில் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓரோகிராஃபிக் லிஃப்டிங் மூலிமா இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒரு காற்று மழை இருக்கும்போது மழையில பட்டுட்டு மேல் நோக்கி போகும்போது அதை தேக்கி வச்சிடும், அது பின்ன உங்களுக்கு பெரிய மழையாக கொண்டு வந்துடும். ஸோ டெல்லியில் இந்த சம்மர் அப்போ தண்ணி பிரச்சனை அப்படின்னு வரனால உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் எனேபிள்டு வாட்டர் டேங்கர்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது டெல்லி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போதும். ஏன்னா ஜஸ்ட் யார் கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஏரியா தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்டல் ப்ரோக்ராம் அவங்க கூட நிறைய இடத்துல கூல் ரூஃப்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. டெல்லி ஒட்டினப்பில் டெல்லியில் இந்த கூல் ரூஃப் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் டெம்பரேச்சர் 2 to 3 டிகிரி வரை குறைக்கக்கூடிய தன்மை உடையது. அதுக்கப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக் ரூம் அப்படின்ற ஒன்று எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டீட்டெயில்டாக எடிட்டோரியலில் ஹீட் ஆக்ஷன் பிளானை பற்றி கொடுத்துருந்தாங்க, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 அப்படிங்கிறது தான் வார்மஸ்ட் இயர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மெயின்ஸுக்காக டேட்டாவை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ஹீட் வேவ் அப்போ என்ன ஆகும், பாடி ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஏன் வருதுன்னா உங்கள் அவுட் சைட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரும்போது உங்கள் பாடியால் இன்டர்னல் ஹீட்டையும் எக்ஸ்டர்னல் பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் சார்ந்து நிறைய கிட்னிஸ், லிவர்ஸ் இதெல்லாம் கூட பாதிக்கப்படலாம், ஈவன் டெத்து கூட கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதோட இம்பாக்ட் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 75% ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைரெக்டாக வெயிலில் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி ஒரு ஒர்க்கு தான். அது வந்து ஒரு ரிக்ஷா ஓட்டுறதா இருக்கட்டும், கார் ஒரு ஆட்டோ ஓட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க், அதாவது ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனோட கான்ட்ரிபியூஷன், அதாவது ஜிடிபி எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா 3% to 5% அதுக்கான பாதிப்பு இருக்குது. அண்ட் 6% ஆஃப் ஒர்க் ஹவர்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டது 2023 அப்படிங்கிற டேட்டா. இது எல்லாமே உங்கள் மெயின்ஸுக்கான டேட்டா. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணும்போது இந்த டேட்டாலாம் இம்பார்ட்டன்ட். அதை விட அதிகமான இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டரில் இருக்கும், ஃபார்மிங் செக்டரில் ரொம்ப சிவியராக இருக்கும். ஏன்னா ஹார்வெஸ்ட் பாதிக்கப்படும், அங்கே ஏதாச்சும் அவங்களுடைய பண்ணை, அந்த லைஃப் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸும் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்தியாவில். அதுவும் இப்போ கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வரும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப் அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகமதாபாத் அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படின்றத கொண்டு வந்தாங்க 2013. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மாடல் நீங்கள் கேஸ் ஸ்டடியாகவும் எழுதலாம் நிறைய இடத்துல. இந்த இடத்துல அவங்க நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருந்தாங்க, மல்டி ப்ராங்ட் அப்ரோச் எடுத்திருந்தாங்க. ஓகேவா? அந்த ரூஃப் டாப் வெள்ளை அடிக்கிறதா இருக்கட்டும், ஹீட் ரிஃப்ளெக்டிவ் ரூஃப் டாப், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அங்கங்கே உங்களுக்கு கூடாரங்கள் அமைச்சு அந்த ஹீட்டுக்கு இது பண்ணுறதுக்காக வேண்டி, ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு இல்லை அந்த இடத்துல ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறத கிடைக்கிற மாதிரி நிறையா ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ரைட்டா? இதை மற்ற ஸ்டேட்ஸும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன ரொம்ப முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் இருக்கணும், ஏர்லி ப்ரெடிக்ஷன். ஓகே, ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது தெரிஞ்சு அதற்கு ஏற்ற ப்ரெடிக்ஷன், அதற்கு ஏற்ற முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்கணும். ரைட்டா? செகண்ட், அவேர்னஸ் கொண்டு வரணும் கம்யூனிட்டிஸ் கிட்ட. என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், ஹீட் ஸ்ட்ரோக் வர மாதிரி இருந்தாலும் ஒரு ஹீட் அதிகமாக இருந்தால் மக்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் கிரியேஷன். தென் ஹெல்த் சிஸ்டம் ரெடியாக இருக்கணும் எப்பயுமே. திடீர்னு ஒருத்தவங்க வர்றாங்க ஹீட் ஸ்ட்ரோக்னா அவங்க உடனே ட்ரீட் பண்ணணும், இல்லை அதற்கு ஏற்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக அதிகமாக இருக்குது இப்போ டாக்டர்ஸ் அட்வைஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஹெல்த் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் 4வது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லாங் டேர்மாக இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். நிறைய மரங்கள், பார்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் முன்னெடுக்கணும். ரைட்டா? தென் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூஃப் டாப் எல்லாத்தையுமே வெள்ளையாக அடிப்பாங்க. வெள்ளையாக அடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அல்பீடோ அப்படின்ற நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த விஷயம் தான்.
ரைட். அண்ட் கடைசி ரொம்ப முக்கியமானது நமக்கு டேட்டா. எதாக இருந்தாலும் இப்போலாம் நமக்கு டேட்டா ட்ரிவன் பாலிசி மேக்கிங் அப்படின்னு வரும்போது இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் அதிகமான வெயில் அடிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்தர் ஹியூமிடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணணும். வெறும் டெம்பரேச்சர் மட்டும் ஹீட்டு குறிக்கிறது கிடையாது. ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அதிகமான ஹியூமிடிட்டி இருக்குது அப்படின்னா அந்த வெயில், அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப சிவியராக ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அந்த இடத்துல வந்து மெயினான விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கேஸ் ஸ்டடியாக நீங்கள் யுனைடெட் கிங்டமோட ஹீட் ஹெல்த் அலர்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக கூட உங்கள்கிட்ட கேட்கலாம், இது எந்த கண்ட்ரியோடது அப்படிங்கிறது. ரைட். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி நம்ம பர்டிகுலராக ட்ராபிக்கல் கண்ட்ரியாக இருக்கிறனாலையும் நமக்கு வந்து மன்சூன் அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலம், பாக்கி பீரியட் எல்லாமே வெயில் அப்படின்னு இருக்கனாலையும் நம்ம ரொம்ப வல்னரபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ இதுக்கு நம்ம கூல் ரூஃப் பாலிசி இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வேவை மேனேஜ் பண்ணுறதுக்கு லோக்கல் கம்யூனிட்டிஸ் இந்த தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயின்ஸுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாத்தையுமே இந்த எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஹீட் வேவ் இன் இந்தியா, அதோட காரணங்கள், அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதுங்க. இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ நிறையா மெயின்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டும் இதுக்கப்புறம் நம்ம நியூஸ் அனாலிசிஸில் பார்க்கலாம். உங்களுக்கு அது எங்கே யூஸ் ஆகும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஜாயின் பண்ணாலும் அங்கேயும் நம்ம வந்து மெயின்ஸுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கான்பூரோட டேனரிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு அந்த லெதர் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணும்போது லெதர் டேனிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரைட்டா? கான்பூர் இஸ் நோன் அஸ் லெதர் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே 200க்கும் மேற்பட்ட டேனரிஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேனிங் அப்படிங்கிறது வந்து லெதர் மேக்கிங்கில் ரொம்ப முக்கியம். அந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை பதப்படுத்தி அதை வந்து உங்களுக்கு லெதராக மாற்றுறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். அண்ட் டேனிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேனிக் ஆசிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? அது இந்த ஹைடை கியூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் நிறைய குரோமியம் ரிலீஸ் ஆகும், நிறைய பொல்யூட்டன்ஸ் இதில் இருக்கும். ரைட்டா? இதனால் அதை வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்வாயன்மெண்ட்டுக்கும் பெரிய பிரச்சனை. அது சம்மந்தப்பட்டு இந்த நியூஸ் தான். ஒரு சின்ன நியூஸ் தான், பட் சிக்னிஃபிகண்ட். அண்டர் ட்ரையலாக இருக்காங்க, அதாவது அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படாமல் ஜெயிலில் விசாரணை கைதியாக இருக்காங்கன்னா அந்த விசாரணை காலத்தை அவங்க தீர்ப்பிலிருந்து குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே நியூஸ். ஸோ அண்டர் ட்ரையல் அப்படிங்கிறது வேற, கான்விக்ட் அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? ஒருத்தர் விசாரணையில் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் தண்டனை கொடுக்கல, கோர்ட் இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த டைமில் அவங்க 1 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் அவங்க தண்டனையிலேருந்து அதை 1 வருஷத்துக்கு குறைச்சிட மாட்டாங்க. அதுதான் இங்கே மீனிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து லோக்கல் பாடிஸ், அர்பன் லோக்கல் பாடிஸ் இந்த மாதிரி விஷயங்கள், ஓகேங்களா, ஊராட்சி மன்றம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு நாமினேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் அப்படிங்கிறத மாடிஃபை பண்ணி இந்த சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் பாடிஸ் எல்லாமே ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் தான், ஸ்டேட்டோட அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன மாடிஃபிகேஷன் என்ன வேணால் கொண்டு வந்துடலாம். ஃபெடரலிசம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 2 டைப்ஸ் தான். சரியா? 2 டயர் தான் ஃபெடரலிசத்தில். ஒன்று யூனியன் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? லோக்கல் பாடிஸ் அப்படிங்கிறத ஃபெடரலிசத்தோட அங்கமாக பார்க்க முடியாது, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அடங்கினது தான். ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு 73rd and 74th அமெண்ட்மெண்ட் மூலிமா உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். அதே மாதிரி விமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதையும் தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸப்ஷனாக 50% வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ அதையும் இந்த எடிட்டோரியலில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவரோட விசிட் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கண்ணா பின்னான்னு டேரிஃப் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. தென் யுனைடெட் நேஷன்ஸ் WTOட ரூல்ஸ்லாம் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி எடிட்டோரியலும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு இந்தியா எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் இருக்காங்க. எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்றப்போ இவரோட விசிட் இருக்குது. இன்னும் நமக்கு ஒரு டீல் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? முன்னாடி ICETன்றது இப்போ ட்ரஸ்ட்னு மாதிரி இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மிங் ரிலேஷன்ஷிப் யூட்டிலைசிங் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது. தென் குவாட் சம்மிட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்தியா இங்கே ரொம்ப காஷியஸாக தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதமான ஒரு குளோபல் எல்லாத்தோட இதுவும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இப்போ அமைதியாக இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு நிறைய இடத்துல நியூஸாக வந்துட்டு இருக்கு, எடிட்டோரியலையும் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேரிஃப்ஸ் அப்படிங்கிறது குளோபல் லெவலில் அதிகமாக பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது.
மத்திய பிரதேஷில் காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அங்கே இன்னும் 2 சீட்டாஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 சீட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நமக்கு குனோ பால்பர் அப்படிங்கிறதுல சீட்டா ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கே பர்த் அப்படிங்கிறதும் சீட்டா பர்த் அப்படிங்கிறதும் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த காந்தி சாகர் அப்படிங்கிறது குனோவுக்கு அடுத்து செகண்ட் ஹோமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா. இந்த காந்தி சாகரில் தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பல் ரிவர் அப்படிங்கிறது 2 பாதையாக சம்பல் ரிவர் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேப்பில் பார்த்து வச்சுங்க. ஓகே. தென் சீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் காலகாலமாக இருந்துச்சு. பட் ஹண்டிங் அதிகமான ஹண்டிங் அப்படிங்கிறதுனால அது எக்ஸ்டிங்க்ட் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா. சீட்டாஸ் 2 ஆஃப்ரிக்கன் அண்ட் ஏஷியா. ஆஃப்ரிக்கன் சீட்டா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆஃப்ரிக்கா சவானா இந்த ரீஜனில் பார்க்க முடியும். ஏஷியன் சீட்டா ஈரானில் மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா. இந்தியாவில் சீட்டாஸ் கிடையாது. நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் சீட்டா. ஓகே. சீட்டா வேறு, லெப்பர்டு வேறு. ஓகேங்களா. சீட்டாவில் தான் அந்த கண்ணு கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா ஐ ட்ராப் விழுகிற மாதிரி ஒரு மார்க்கிங் இருக்கும். லெப்பர்டில் அதை பார்க்க முடியாது. அது எதுக்குதுன்னா அந்த ஹை ஹீட் அப்படிங்கிற டைம்லேயும் வேகமாக ஓடுறப்பையும் அதுக்கு வந்து கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி அந்த ஒரு பிளாக் கலர் இது அப்படிங்கிறது ஒரு விஷனை பாதிக்காமல் பார்த்துக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சீட்டாவோட அடாப்டேஷன் அப்படிங்கிறதுலாம் தனியாக இருக்கும். ஓகே. ஸோ வில் see to it later in some other day. முஹூரி ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் சொல்லியிருக்காங்க. இது பங்களாதேஷில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஆர்ஓபி கிராப் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோடது. ரிமோட் சென்சிங் சேட்டலைட். அது மூலிமா எவ்வளோ கிராப் எவ்வளோ சோ பண்ணியிருக்காங்க, ரியல் டைமில் எவ்வளோ ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது எல்லாமே மானிட்டர் பண்ண முடியும். ரபி சீசனில் இப்போ அதை வச்சு மானிட்டர் பண்ணி வீட்டோட ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. நிறைய நியூஸ்லேயும் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வருஷம் வீட்டோட ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஓகே. வீட் இஸ் அ ரபி கிராப். ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரேல் கண்டினியூஸாக அந்த காசா ஸ்ட்ரிப்பில் அவங்களுடைய தாக்குதலை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த போர் நிறுத்தம் அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரில. அதனால கிட்டத்தட்ட 51,000 பேர் இறந்துருக்காங்க காசாவில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கிரசன்ட் அப்படிங்கிறவங்கள தாக்கியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஃபெயிலியர் இருக்குது. அந்த கன்சர்ன் டெப்யூட்டி கமாண்டரை வேலையை விட்டு தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ரெட் கிரசன்ட் அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு மெடிக்கல் இதெல்லாம் பண்ணுற ஒரு டீம். ஓகேங்களா. மெடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரஷ்யா உக்ரைன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 hours ட்ரூஸ் அப்படிங்கிறது ஈஸ்டர் கருதி ஒரு 30 மணி நேரம் ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதை 2 பேரும் மாறி மாறி ப்ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது பெராஸ்கிட் அப்படிங்கிறது சோலார் பேனல், சோலார் செல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து மெயினாக இதில் லெட் அப்படின்றது இருக்கும். இந்த லெட் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்கார்ட் பண்ணுறப்போ என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் இருக்கும். ஓகேங்களா. யூஸ்வலாக அதை டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு டைமெத்தில் ஃபார்மமைட் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அதற்கு பதிலாக தேர் லுக்கிங் அட் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகேங்களா. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சோடியம் அசிட்டேட், சோடியம் அயோடைட், ஓகேங்களா, ஹைப்போஃபாஸ்பரஸ் ஆசிட் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஓகே. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஜோசாரி செனிக் அப்படிங்கிற ஏரியா இது எங்கே இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இட் இஸ் இன் இந்தோனேஷியா. ஓகேவா. ஜாவா ப்ராவின்ஸில் பார்க்க முடியும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது ஹைலி அயனைஸ்டு நியான் கேஸ் மூலிமா M83 கேலக்ஸி அதில் வந்து ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அதுக்கு என்ன பேர் வைக்கல, அன்னோன் பிளாக் ஹோல் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு த டெய்லி நியூஸ் அனாலிசிஸ். கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் கொடுத்தே இருங்க. அண்ட் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதும் இருக்குது. உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது PIB அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து இல்லாமல் மற்ற இடத்துல இருந்தும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணிப்போம். ஸோ ஜஸ்ட் 200 rupees மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ண பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு மென்டரிங் அப்படிங்கிறதும் கொடுத்துருவோம். எவ்ரி வீக் லைவ் கிளாஸ் இருக்குது. லாஸ்ட் வீக் ஆல்ரெடி ஒரு லைவ் கிளாஸ் போயிருக்கு.